வணக்கம் நண்பர்களே. 2026 மே மாத கிரக அமைப்புகளின்படி கன்னி ராசிக்கான பலன்கள். மே மாத கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான நிலைகளில் தான் இருக்குது. இந்த 2026 ஆரம்பித்ததுலேருந்து இந்த கூட்டு கிரக அமைப்புகளால் ரொம்பவுமே கொலாப்ஸாக இருந்த நிலைகளில் இந்த ஏப்ரல் மாத நிலைகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆக ஆரம்பிச்சது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மே மாதமும் பார்த்திங்கன்னா கிரக நிலைகள் ஒரு சராசரியான நிலைகளுக்கு வந்திருக்கு. குறிப்பாக இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா மாதத்தின் பிற்பகுதிகளில் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் 4 கிரகங்களுடைய பெயர்ச்சியும் இருக்குது. அதாவது செவ்வாய் மீன ராசியிலிருந்து மேஷத்திற்கு ஆட்சி நிலையில் பெயர்ச்சி ஆகிறாங்க. சூரியனும் புதனும் மேச ராசியிலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி நிலையிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக குருவோடு சேர்க்கைப்படுறாங்க. ஸோ இந்த மாதம் சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய குருவும் சுக்கிரனும் இணையக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இந்த மாத கிரகங்களுடைய பயிற்சிகளும் ஒரு நல்ல நிலையாகவே கருதப்படுது. அதனால் இந்த மே மாதம் குளோபலாக பார்த்திங்கன்னா பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சுமூகமான மாற்றங்களை நோக்கி நகரக்கூடிய மாதமாக அமையும். பட் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மே மாதத்தில் சீதோஷ்ண மாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதாவது மழையினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும், வெயிலினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா மாதத்தின் முற்பகுதிகள் மழையினுடைய தாக்கம் இருக்கும், மாதத்தின் பிற்பகுதிகள் வெயிலினுடைய தாக்கம் இருக்கும். ஸோ இந்த அமைப்பானது பூமியினுடைய தட்பவெப்ப நிலையை கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணும். ஸோ இதனால் உடல்நல ரீதியாக கொஞ்சம் தாக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் இந்த மாதம் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக இருங்க. குறிப்பாக குழந்தைகளும் முதியோர்களும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை இந்த உடல்நல விஷயங்களில். அதுக்காக ரொம்ப பேனிக்கெல்லாம் ஆக வேண்டியதில்லை. எல்லாம் சின்ன சின்ன அசௌகரியங்கள் தான். அதாவது நார்மலாகவே தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது எவ்வளோ சிரமம் கொடுத்தாலும் அந்த வேலை முடிகிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் முடித்ததுக்கப்புறம் இப்போ ஓய்வு எடுக்கலாம் அப்படிங்கும்போது தான் எங்கெல்லாம் பெயின் இருக்குது, எங்கெல்லாம் எப்படி பிரச்சனை பண்ணுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்படி தான் கடந்த 3 மாதங்கள் அப்படிங்கிறது எல்லா ராசிகளுக்குமே ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. விஷயங்கள் காரியங்கள் தான் மாறி மாறி இருக்குமே தவிர ஜென்ரலாக எல்லா ராசிக்காரங்களுமே ரொம்பவுமே மன அழுத்தங்களோடு தான் இருந்துட்டு வருவாங்க ஏதோ ஒரு விஷயங்களால். பட் இந்த மாதம் அப்படியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ரிலீஃபை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக அமையுது. ஸோ அதனால் இது வரைக்கும் கொஞ்சம் அறக்க பறக்க இருந்த நிலைகளில் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக மாறுறதுனால அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இப்படி தான் இந்த உடல்நல ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வெளியே வருது. அதனால் ரொம்ப பெரிய அளவில் பேனிக் ஆக வேண்டாம். சீதோஷ்ண மாற்றங்கள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. பட் அதனாலாம் பெரிய தொந்தரவுகள் இல்லை. கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக இருந்துட்டிங்கனாலே இந்த மாதம் ஒரு சாதகமான மாதம் தான். ஸோ ஜென்ரலாக இந்த மே மாதம் ஒரு சுமூகமான நிலைகளில் தான் இருக்குது. இனி தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ராசிகளுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னி ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் மாதத்தின் ஆரம்பத்தில் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சூரியனோடு சஞ்சாரம் செய்து வருவாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் சூரியனோடு சேர்ந்து ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. அதனால் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எல்லாமே ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்கும். குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் கொஞ்சம் தேக்க நிலைகளிலே எல்லா விஷயங்களும் இருந்து வரும். அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட்டு வாங்க. மாதத்தின் பிற்பகுதிகளில் எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயங்களை கன்னிராசிக்காரங்க இந்த மாதம் முழுவதுமே பார்த்து வருவாங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாக ஆக்டிவாலாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பெரும்பாலும் ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனைகளுக்குள்ளே மூழ்கி இருப்பாங்க. இல்லைன்னா இந்த ஆன்மீக விஷயங்கள் இல்லை அறிவியல் சார்ந்த தேடல் போன்ற விஷயங்களில் மூழ்கி இருப்பாங்க. ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. ஆனால் மூளைக்கு அதிகம் வேலை கொடுக்கக்கூடிய நிலை என்பது உண்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கன்னிராசிக்காரங்க இந்த மாதம் எல்லா விஷயங்களும் பார்த்துக்கோங்க. பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவே இருக்கும். பேச்சுவார்த்தைகள் ஒரு சுமூகத்தன்மைகளை எதிர்பார்க்கலாம். இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை அதிகம் இருக்குது. அதனால் பெரிய அளவில் பேச்சுவார்த்தைகள் சங்கடம் அப்படிங்கிற எதுவும் இருக்காது. மாதத்தின் பிற்பகுதிகளில் வழக்கத்துக்கு மாறாக சற்று அதிகமாக பேசக்கூடிய திறன் என்பது உருவாகும். பட் அதனாலையும் பெரிய அளவில் சங்கடங்கள் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது.
பட் பிரச்சனை என்னென்னா, முன்னாடி சொன்ன மாதிரி கன்னிராசிக்காரங்க ரொம்ப பெருசாக ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட மாட்டாங்க. எல்லாத்துலேயுமே யோசனைகளும் ஆலோசனைகளும் தான் அதிகமாக இருக்கும். ஸோ தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இந்த மாதம் கிட்டத்தட்ட அப்படி தான். குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் எல்லா விஷயங்களுமே அப்படித்தான் இருக்கும். ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட ஆரம்பிப்பாங்க. அண்ட் மாதத்தின் பிற்பகுதிகளில் ஓரளவுக்கு காரியங்களில் ஈடுபட்டு சிறப்புகளை பார்த்துட்டு வருவாங்க. ஸோ தொழில், வேலை, உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய ஈடுபாடுகள் அப்படிங்கிறது சற்று குறைவாகவே இருக்கும். மற்றபடி வழக்கமான விஷயங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இன்னும் கன்னிராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் கலகலப்பான சூழ்நிலைகளையே பார்த்து வரவும் செய்வீங்க. ஒரு சுமூகமான அனுசரணையான நிலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்குது. பெரிய அளவு சிக்கல்கள் எதுவும் இல்லை. மேல் அதிகாரிகளுடைய நன்மதிப்புகளை பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் இது அமையும். வேலை மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் போன்ற விஷயங்களுக்கும் இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாகவே இருக்குது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான நிலைகளில் செயல்படுதுன்னு சொல்லலாம். அதனால் இது சார்ந்த விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலைகளே இருந்துக்கிட்டு இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு அளவான நிலைகளில் தான் இருக்குது. அகலக்கால் வைக்காதீங்க. தேவைக்கு மீறிய வரவுகளும் சரி, செலவுகளும் சரி, ரெண்டுமே சிக்கல்கள் தான். அதனால் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலைகளை எப்போவுமே அகலக்கால் வைக்காமல் இருப்பது நல்லது. இல்லைனா ஒரு செலவுக்கு 2 செலவு இழுத்து விட்டுடும், இல்லைன்னா தேவையில்லாத அலைச்சல்களை கொண்டு வந்து விட்டுடும். அதனால் இந்த பொருளாதார நிலைகள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிதானமாகவே செயல்படுங்க. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. இது சார்ந்த விஷயங்கள், காரியங்கள், நன்மைகளும் ஆதாயங்களும் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகளில் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள், எதிர்பாராத ஆதாயங்கள், அனுகூலங்கள் போன்ற விஷயங்களை பெற்று வருவீங்க. குறிப்பாக இந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீக சொத்துக்கள் அமைப்புகள் எல்லாத்துலேயுமே கன்னிராசிக்காரங்களுக்கு சில சாதகமான அமைப்புகள் என்பது செயல்பட்டு இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நல்லபடியாக உங்களுக்கு கை கொடுத்துட்டு இருக்குது. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் சிறப்பாகவே இருக்குது. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் குடும்ப விஷயங்கள், காரியங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டி வரும் செய்வீங்க. குடும்ப பொறுப்புகள் கூடுதலாகும்னு சொல்லலாம். அப்படி இருந்தாலுமே கன்னியை பொறுத்த வரைக்கும் குடும்ப விஷயங்கள், காரியங்களில் நல்ல விஷயங்களையும் முன்னேற்றங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது. கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு மாதம் தான். குடும்ப உறவுகளுக்குள்ளேயுமே ஒரு அனுசரணையான நிலைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு வரும். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் எல்லாமே சாதகமாகவே இருக்குது. கணவன் மனைவி உறவுகள் மாதத்தின் ஆரம்பத்தில் கொஞ்சம் காரசாரமாக ஏட்டிக்கு போட்டியாக இருந்துக்கிட்டு இருக்கும். மாதத்தின் பிற்பகுதிகளில் இது ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். கன்னியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மற்றவங்களுடைய விஷயங்கள், காரியங்களை தேவையில்லாமல் போய் தலையிடுவதை கொஞ்சம் தவிர்த்துக்காங்க. கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக தான் இருந்துட்டு வருவாங்க. குறிப்பாக இது ஏப்ரல் மாதத்தில் கொஞ்சம் அதிகமாகவே பார்த்து வந்திருப்பீங்க. பட் மே மாதத்தில் பெரிய அளவில் தாக்கங்கள் அப்படிங்கிறது இருக்காது. பட் இருந்தாலுமே மற்றவங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் முரண்பாடாகத்தான் செயல்பட்டு வருவாங்க. இந்த ஒரு விஷயங்களை கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதாக தான் இருக்கும். இது கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கொஞ்சம் அதிகமாகவே பிரதிபலிக்கும். அதனால் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சும்மா வாக்குவாதங்களை செய்து சங்கடங்களை ஏற்படுத்திக்காதீங்க. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அப்படி தான். நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அவங்க 9 சொல்லுவாங்க. பேசி சமாளிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே பெரிய அளவு சிக்கல்கள் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. பெரும்பாலும் உறவினர்களாகட்டும், நண்பர்களாகட்டும் பட்டும்படாமல் தொட்டுநோராமல் தான் இருப்பாங்க. நீங்களும் அப்படியே இருந்துக்கிறது நல்லது. சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்துட்டு தான் இருக்கும். சின்ன சின்ன சோர்வுகள், அலுப்புகள், உடல் பலவீனங்கள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். குறிப்பாக உஷ்ண ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க. கன்னியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 மாதங்களாகவே இந்த உடல்நல விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் சோர்வாக தான் போய்கிட்டு இருக்குது. இந்த ஒரு மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதன் பிறகு எல்லாத்தையும் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய நிலைகள் என்பது உண்டு. மாணவர்களுக்கு கல்வி, வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குது. மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். மாணவர்கள் கொஞ்சம் எஃபர்ட் போடுறது நல்லது. ஏன்னா மாதத்தின் ஆரம்பத்தில் ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால மாணவர்கள் சில விஷயங்களை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கலாம். அதனால் முயற்சியை மட்டும் கைவிட்டுடாதீங்க. மற்றபடி கல்வி, வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான அமைப்புகளே உண்டு. ஸோ ஓவராலாக கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் முற்பகுதிகள் கொஞ்சம் சுணக்க நிலைகளாகவே இருக்கும். மாதத்தின் பிற்பகுதிகள் இது எல்லாத்துலேயுமே ஒரு சமாளிக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு வருவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.